சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற சீனாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிரந்தர தலைவராக இருந்த மாசேதுங் மாவோசடாங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர் 1976 அவர் இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் தெங் ஜியாபிங் அப்படின்ற ஒரு தலைவர் சிசிபி கட்சியினுடைய அடுத்த தலைவராக வராரு. அது வரைக்கும் இருந்த அந்த அந்த கட்சி முறை, அந்த ஆட்சி முறையில் நிறைய மாற்றங்கள்லாம் இவர் கொண்டு வந்தார். இதில் முதன்மையான மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஒரே தலைவர், இதையும் தாண்டி சென்ட்ரலைஸ்ட் எக்கானமி. நாடு முழுக்க அனைத்தையுமே அரசு மட்டும்தான் கட்டுப்படுத்துவாங்க. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை, ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், எல்லாமே அரசுக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார், தெங் ஜியாபிங், மாசேதுங்கனுடைய ஆட்சியில் நிறையா பிரச்சனைலாம் இருந்துச்சு, நிறைய பஞ்சங்கள்லாம் உருவாச்சு. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார்னா, எக்கானமியை கேபிட்டலிஸ்டிக்காக மாற்றி விட்டுருவோம். எப்படி? ஸ்டேட் கேபிட்டலிசம். இது வரைக்கும் நாங்கள் பொதுவாக இருக்கோம், நாங்கள் சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க முதன் முறையாக வெளியே இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் வரலாம் எங்கள் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்டை திறந்து விட்டாங்க. ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லப்படுற அதிகாரம் அரசுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் எக்கானமி வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டு பாலிடிக்ஸ் இவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே ஒரு சில பிரச்சனைலாம் உருவாச்சு. எக்கானமி வந்து இன்னும் ஃப்ரீயாக மாறிச்சு. எக்கானமி ஸ்டேட் கண்ட்ரோலில் முழுக்க இருந்தாலுமே இப்போ ப்ரைவேட் பிளேயரும் அரசு கூட சேர்ந்து அரசினுடைய மேற்பார்வையில் இவங்கெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பொலிட்டிக்ஸை பொறுத்தவரை பொலிட்டிக்ஸ் முழுக்க அகைன் அந்த அந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம். ஒரு கட்சி ஒரே கட்சி தான். இந்த கட்சியை நீங்கள் எதிர்த்து நீங்கள் போட்டி போட முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் இன்னொரு கட்சி நீங்கள் தொடங்க முடியாது ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது. நீங்கள் எக்கானமியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்டுன்னு ஒன்று வரணும், ப்ரைஸை மார்க்கெட் முடிவு பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவல் இவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். டிமாண்ட் பொறுத்து இங்கே சப்ளை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்படி தான் இதான் ஃப்ரீ எக்கானமி. ஆனால் இங்கே எல்லாமே அரசு கட்டுப்படுத்தும், ஆனால் எக்கானமி மட்டும் ஸ்டேட் கேபிட்டலிசம். அப்படின்னா இது கொஞ்சம் முரண்பாடு இருக்குல்ல. அப்போ இந்த முரண்பாடு காரணமாக நிறைய பிரச்சனைலாம் அங்கே உருவாக ஆரம்பிச்சது. இப்படி போயிட்டு இருக்கும்போது 1989 ஹூ யாபாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு தலைவர் இவர் இறந்து போனார். இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கியிருந்தார். இவருடைய மறைவை நினைவு கூறுறதுக்காக மாணவர்கள்லாம் டியானமென் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு சதுக்கம், அந்த ஊரில் உள்ள பெய்ஜிங்கில் உள்ள ஒரு ஸ்கொயர் ஒன்று, இங்கே மக்களெல்லாம் முக்கியமாக மாணவர்கள்லாம் கூடி இவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த அஞ்சலி நிகழ்ச்சி இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராட்டஸ்டாக, ஒரு போராட்டமாக லைட்டாக அப்படியே ஒரு ஸ்பார்க் ஒன்று ஆரம்பிச்சுது. எதனாலன்னா, ஹூ யாபாங் கொஞ்சமாவது பொதுமக்கள் பேசுகிறத கொஞ்சம் கேட்டிருப்பார் இவர் வாழ்ந்த காலத்தில். இதனால் மக்களுக்கு இவர் மேலே ஒரு அன்பு உண்டு. அப்போ மக்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் மக்களுக்கு கொஞ்சமாவது, மக்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்ட ஒருத்தர் இப்போ இறந்து போனாரேன்னு சொல்லி மக்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. அங்கே மக்கள் வந்து கூட ஆரம்பித்தாங்க. 1000, 10,000, லட்சம் இப்படியே கூடி பல லட்சம் மக்கள் அந்த இடத்துல கூடி இவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த அஞ்சலியின் போது அங்கே இருந்த ஒரு சில மாணவர்கள்லாம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போது நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையான ஹூ யாபாங் இறந்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரசுக்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம். நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. மாற்றம்னா பத்திரிக்கை ஃப்ரீடம் வேணும். அரசை விமர்சனம் பண்ணி இங்கே பத்திரிக்கை நடத்த முடியல. அதையும் தாண்டி கரப்டான அஃபிஷியல்ஸை கொஞ்சம் கேளுங்கப்பா. இவனுடைய சொத்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இவன் வந்து எலிட்ஸாக இருப்பான், அரசில் பதவியில் இருப்பான், ஆனால் கம்யூனிஸ்ட்னு சொல்லிப்பான், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிப்பான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இவன் வெளிநாடுகளில் பணத்தெல்லாம் பதுக்கி வைப்பான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இவங்களுடைய வெல்த்தை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள், எவ்வளோ சொத்து வச்சுருக்கான்னு சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. அப்படிலாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. மாணவர்களுக்கு வந்து வேலை இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி, ஆக்சுவலி இவங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கவிழ்க்கணும்னு இவங்க பேசலை, மாறாக ரிஃபார்ம் கொண்டு வாங்க, மாற்றம் கொண்டு வாங்கன்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த ஆண்டு 89 மே மாதம் இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து இவங்க உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இதே டைமில் தான் ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் தலைவரான மிகைல் கோர்பச்சேவ், இவர் சோவியத் ரஷ்யாவினுடைய கடைசி தலைவர், இவர் சைனாக்கு வந்தார் அந்த டைமில். அப்போது ஒரு வெளிநாட்டு தலைவர் நம்ம ஊருக்கு வர்ற டைமில் நாட்டினுடைய கேபிட்டலான பெய்ஜிங்கில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு சைனாவுக்கு
ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஒன்று உருவாச்சு. மே 20th அன்னைக்கு அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அவசர சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆர்மி வந்து பெய்ஜிங்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க, இவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மக்கள் யாருமே வெளியே எழுந்து போகிறதாக இல்லை. ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு இவங்க ஆர்மிலாம் உள்ளே வந்தாங்க. மக்களெல்லாம் ஒழுங்காக ஓடி போயிருன்னு சொன்னாங்க, யாரும் கேட்கல. மக்களை இவங்க சுட்டு கொன்னாங்க. பல்லாயிரம் மக்கள் இறந்து போனாங்க, பல்லாயிரம் மாணவர்கள். இது இன்னைக்கு வரைக்கும் டயனமென் ஸ்கொயர் மேசக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு படுகொலை. சீனாவினுடைய வரலாற்றில், சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் இது முக்கியமான மிக மோசமான ஒரு படுகொலை. இதில் ஒரு சீன் ஒன்று உண்டு. இந்த மக்கள்லாம் இப்போது பாதி பேர் ஓடி போயிட்டாங்க, பாதி பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் டேங்கர் வந்து இப்போது டியானமென் ஸ்கொயருக்குள்ளே டேங்கர் நுழையும் போது அங்கே ஒருத்தர் கையில் ஒரு கேரி பேக் ஒன்று வச்சுட்டு அந்த டேங்கருக்கு முன்னால் வந்து அப்படி நிற்பார். நீங்கள் அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போது டேங்கர் நிற்கும், இவர் டேங்கருக்கு முன்னால் இப்படி நிற்பார். டேங்கர் என்ன பண்ணுவாங்க, இப்படி அவரை நகர்ந்து இப்படி சுற்றி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் போய் மறிச்சிட்டு நிற்பார். டேங்கருக்கு மேலெல்லாம் இவர் ஏறுவார். அதுக்கப்புறம் இவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த டேங்கர் மேன் அப்படின்னு சொல்லப்படுற அரசாங்கத்தை எதிர்த்து மக்களை கொலை செய்த, சொந்த மாணவர்களை கொலை செய்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒருத்தர் நின்று போராடினாரே, இவர் என்ன ஆச்சு, இவர் யார், இவருடைய பெயர் என்ன, இவரை என்ன செஞ்சாங்க, இவரை கொண்டுட்டாங்களா, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போது உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு டேங்கர் நிற்குது, ஆனால் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு தனி மனுஷன் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறான் அப்படின்ற ஒரு முக்கியமான சிம்பல் இந்த டியானமென் ஸ்கொயரில் நடந்த அந்த சம்பவத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி வரைக்கும் டியானமென் ஸ்கொயரில் நடந்த அந்த சம்பவங்களை சீன அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க இதை நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ப்ராட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டவங்களுடைய ரெக்கார்ட்ஸை அழிக்கிறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண வெப்சைட்ஸ் இப்போது சம்பவம் நடந்தது 89, அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வெப்சைட்ஸை இவங்க பிளாக் பண்ணாங்க சீன அரசாங்கம். இது நடந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையில், நம்ம ஊரில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் நாங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வராங்க தெரியுமா. இந்த கும்பலில் இருந்த ஒரு பொண்ணு, போலீஸ் வேன் ஒன்று நிற்கிது, ப்ராட்டஸ்ட் பண்ணவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க போலீஸ் வேனில். இவங்க கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க, சூப்பர் கேர்ள் மாதிரி. இந்த ஒரு ஃபோட்டோவை இவனுங்க யார், இந்த மீடியா இவன் எடுத்துக்கிட்டு சிங்கப்பெண்ணே பாருங்க, ஒரு பெண் எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறா பாருங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை லாஸ்ட் 2 நாளாக பேசிகிட்டு இருக்கானுங்க. பாருங்க, பெண்ணா இப்படி தான் இருக்கணும், இவங்களுடைய கையை வச்சுட்டாங்க பாரு, போலீஸை எதிர்த்து ஒற்றை ஆளாக தனியாக நின்று செஞ்சுட்டாங்கன்னு இவெல்லாம் கூவிட்டு இருக்கான். இது நம்ம ஊர் மீடியா மட்டும் இல்லை, நியூயார்க் டைம்ஸ் இவன் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருப்பாங்க, தி டிஃபைனிங் இமேஜ் ஆஃப் இந்தியாஸ் ஜென் சி ப்ராட்டஸ்ட். எப்படியா டிஃபைனிங் இமேஜா, தி வீடியோ ஆஃப் அ உமன் பிளாக்கிங் அ போலீஸ் வேன் ஹேஸ் கேப்சர்ட் த ரிசால்வ் ஆஃப் தி யங் பீப்புள். இவங்களுடைய அந்த ரிசால்வ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக, உறுதியாக இவங்க நிற்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ போதும்னு இவன் சொல்கிறான். இவங்க மட்டும் இல்லை, நிறைய இன்டர்நேஷ்னல் மீடியா, முக்கியமாக இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீடியா, நம்ம ஊரில் இவன் புதிய தலைமுறையினுடைய போஸ்ட் பாருங்களேன். கல்விக்காகவும் மருத்துவ கனவை நனவாக்கவும் போராடும் தி ரியல் சிங்கப்பெண்கள். ஒரு பத்திரிகை, ஒரு செய்தி ஊடகம் இவங்க என்ன செய்யணும்னா, நடக்கிற விஷயத்தை இவங்க ரிப்போர்ட் பண்ணுமா இல்லையா. ஆனால் இன்னைக்கு நியூஸ் மீடியாவும் ஏதோ சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி இவங்களை தூக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது அரசா ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இந்த காலி கும்பலா அப்படின்னா, இந்த மீடியாக்காரன் யார் பக்கம் நிற்கிறான்னா, இந்த கும்பல் கூட நிற்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, மீடியா ஒன்று நடுநிலைன்னு சொல்லி இங்கே நில்லுங்க, இல்லைனா அப்படி போயிருங்க. இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த ப்ராட்டஸ்ட் பற்றியோ நீட் பற்றியோ எந்த ஒரு தெளிவையும் மக்கள்கிட்ட கொடுக்காம வெறுமனே எமோஷன்ஸ், இவன் வந்து எமோஷன்ஸை தூண்டி விட்டுருக்கான். ஒரு சிங்கிள் இமேஜை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு என்டையர் மூமெண்ட்டுக்கு இதான் சிம்பிள்ன்ற மாதிரி இவன் காமிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு மாதிரி எல்லாம் இருந்துட்டா போதும், கல்விக்காகவும் உரிமைக்காகவும் போராடுறாங்களாம். உனக்கு இப்போ யார் இப்போ கல்வியை மறுத்தா? உனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடையாதுன்னு யார் சொன்னா? படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீட்டு கொடுக்குறோம், எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வாடானா இவனுக்கு கல்வி மறுக்கப்படுதுன்னு இவன் அப்படி மாற்றுறான். கல்வி உரிமை இவனுக்கு இல்லைனா என்ன அர்த்தம்னா, நீ இந்த காஸ்ட், நீ இந்த மதம், இல்லை நீ இந்த ஜெண்டர், நீ இந்த ஊர், நீ இந்த ஃபேமிலி, இதனால் உனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை, நீ காலேஜ் பக்கம் வராதன்னு ஒருத்தன் சொன்னான்னா இதுக்கு பேர் வந்து கல்வி மறுக்கப்படுதல். இங்கே இப்படியா பண்ணுறாங்க? டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வக்கில்ல, அதை பாஸ் பண்ணிட்டு வாங்கடானா இவனுங்களுக்கு இவெல்லாம் மீடியாவா? அப்போது எனக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே டியானமென் ஸ்கொயரில் அந்த ஒரு மனுஷன் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஆனால் என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீனாவில்
எலெக்ஷன்லாம் கிடையாது. எலெக்ஷன் கிடையாது. மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட தலைவர்கள்லாம் கிடையாது. அந்த கட்சி முடிவு பண்ணுவாங்க. அந்த கட்சி ஆட்சியை இவங்க கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி இவங்க ஆட்சி நடத்துவாங்க. இவங்க சொல்கிறது தான் செய்தி. இவங்க சொல்கிறது தான் செய்தி ஊடகம். இங்கே செய்தி ஊடகம்னு ஒன்று இல்லவே இல்லை. இவன் ஸ்கூலில் என்ன டீச் பண்ணுறானோ அதான் கல்வி. இவன் யாரை கொலை பண்ணுறானோ இவங்கெல்லாம் தேச துரோகி. என்ன, ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி முறை இண்டிபெண்ட்டாக இங்கே தேர்தலே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் இப்படியா இருக்குது? நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தேர்தலில் போய் நில்லுங்க, மக்களுடைய ஓட்டை வாங்குங்க, வாங்கி ஜெயிச்சுட்டு வாங்க. நான் மீடியாவை நான் கேட்குறேன், இதே புதிய தலைமுறை சீனாவுக்கு போயிட்டு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணாங்கன்னா அங்கே போயிட்டு சிங்கப்பெண்கள் நீ போஸ்ட் போடு, ஒன்று அங்கேயே முடிச்சிருவான். ஆனால் இந்தியாவில் ஆளும் கட்சியை நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் அப்புறப்படுத்த முடியும். எதிர்கட்சி இங்கே தேர்தலில் நிற்க முடியும். நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும். கோர்ட்டில் போயிட்டு உங்களுடைய பெட்டிஷனை நீங்கள் போட்டு இவங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சாதகமாக கூட தீர்ப்பு வரலாம். பத்திரிகை ஓப்பனாக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண முடியும். நியூயார்க் டைம்ஸ் யாருங்க? இவன் யூஎஸில் உள்ளவன். இவனை பிளாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீனாவில் கூகுள் மாதிரியான, ஃபேஸ்புக் மாதிரியான இந்த மாதிரி வெஸ்டர்ன் மீடியா எதுக்குமே அங்கே ஸ்பேஸ் கிடையாது. இங்கே அரசு அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இவங்க யாரையுமே உள்ளே விடுறதில்ல. ஆனால் இந்தியா இப்படியா இருக்குது? இங்கே தெருவில் நின்று ஓப்பனாக உங்களால் போராட்டம் பண்ண முடியும். அரசுக்கு எதிராக நீங்கள் கோஷம் போட முடியும். அப்போ டியானமென் ஸ்கொயரில் அன்னைக்கு நடந்த சம்பவமும் இதுவும் ஒன்றும் இல்லை. சீனாவில் இவங்க பேச முடியாது, அரசுக்கு எதிராக இவங்க எழுத முடியாது. எத்தனை வருஷமா? 1949 ஆரம்பிச்சு, ஆமாம் 49 அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் அங்கே நிலமை. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும், ஒரு ஐகானிக் ஃபோட்டோ ஒன்று வேணும். சேகோரா மாதிரி, இல்லை ஃப்ரெஞ்சு புரட்சி மாதிரி, அராப் அப்ரைசிங் நேற்று இவன் பேசியிருப்பான் தெரியுமா, சோனம் வாங்செக், இந்த மாதிரி புரட்சி, நாங்கள் புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும். ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு புரட்சின்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா, இவன் என்ன சொல்கிறானோ இதான் செய்தி. ஒரு செய்தியை இவன் ரிப்போர்ட் பண்ணணும், அது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இங்கே ஜென்சி ப்ராட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 பேர் இவன் தெருவில் நின்று கூடி கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவனுங்க இப்படி செய்யும்போது இந்த கூட்டத்தை இவன் ஏதோ இந்தியாவை யாரோ வெளியே இருந்து ஒருத்தங்க அடிமைப்படுத்துகிற மாதிரியும், இவங்கெல்லாம் அப்படியே போராடி நாட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக இவங்கெல்லாம் தியாகம் செய்கிற மாதிரி இவன் நியூஸில் உள்ளவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப வெற்றிகரமாக ஒரு கேஸ் லைட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. வாட் இஸ் கேஸ் லைட்டிங்? பொதுமக்கள் கிட்ட போயிட்டு ஒரு செய்தியை இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அமீர், வெற்றிமாறன், பாரஞ்சித், இன்றைக்கி மார்னிங் ஜோதிகா, சாட்டர்டே மார்னிங் ஜோதிகாலாம் பார்த்தீங்கன்னா, அபிஜித் திப்கே மாதிரி ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி 31 வயசு வரைக்கும் யூஎஸில் போய் படிச்சுட்டு நாட்டில் உள்ள எந்த பிரச்சனைக்கும் பேசாமல், எந்த ஒரு தேர்தல்லையும் போட்டி போடாமல், எந்த ஒரு நியாயமான முறையிலையும் ப்ராட்டஸ்ட் பண்ணாமல், ஆன்லைனில் இவனை மாதிரியே வேலை வெட்டிக்கு போகாமல் வெட்டியாக இருக்கிற ஒரு சில பல மில்லியன் மக்களை சேர்த்துக்கிட்டு இவெல்லாம் புரட்சியாளர்னு இவங்க பேசுகிறாங்க. முக்கியமாக இந்த ஜோதிகா குடும்பம்லாம் 5 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாங்க. நீட் பிரச்சனை இப்போ தான் போயிட்டுருக்கா? 13 வருஷமாக போயிட்டுருக்கு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில். காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் தூங்கிட்டு சரி காங்கிரஸை விட்டுருங்க. 21 to 26 என்ன பண்ணீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சி தானே, இவெல்லாம் உங்களுடைய ஆள் தானே, இவன் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இவனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள் தானே, நீங்கள் சொன்னால் இவன் கேட்பான் தானே, ஏன் கேட்கல? ஹலோ, வணக்கம் எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அந்த வீடியோ. இது நான் அன்றைக்கி மார்னிங் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. சாட்டர்டே மார்னிங் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைச்சர் பதவி விலகியாச்சு. இது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு, அப்போ இன்றைக்கி யார் இன்றைக்கி ஹீரோ அப்படின்னா, எவனோ ஒருத்தன் எந்த தேர்தலையும் நிற்காமல் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு மக்களுடைய எந்த மேண்டேட்டையும் பெறாமல் இவங்க ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு இவங்க ஒன்றா சேர்ந்து கற்றுனாங்கன்னா கூச்சலுக்கு இங்கே மரியாதை உண்டு அப்படின்ற மாதிரி பிஜேபி அரசு பணிஞ்சிட்டாங்க அப்படின்றது எனக்கெல்லாம் வருத்தம், ரொம்ப வருத்தம். இது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தேர்தல் மூலமாக அரசு இங்கே எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஆனால் இந்த அரசும் இதை சார்ந்த அமைச்சர்களும் எல்லாருமே பீப்புளுக்கு இவங்க அக்கௌண்டபிள் தான். ஆனால் இதுக்கு பின்னால் பீப்புளுடைய மேண்டேட் இருக்குது, இதுக்கு பின்னால் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்குது. சும்மா ஏதோ ஒருத்தன் இவனுக்கு தோணிருச்சுன்னு சொல்லி இவன் டிமாண்ட் பண்ணா அப்படின்றதுனாலேயே ஒரு அரசு இந்த அளவு பணிஞ்சு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நான் பேசினேன் இல்லையா, மார்னிங் பேசின வீடியோ. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இதுக்கான ஸ்பேஸ்லாம் உண்டு.
இப்போ இதுவே நீங்கள் சீனாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, சீனாவில் போயிட்டு நீங்கள் போலீஸ் மேலே கல்லை கொண்டு எரிஞ்சு நீங்கள் போலீஸ் வேன் கிட்ட போயிட்டு கையை வச்சு நின்னீங்கன்னா கையை உடச்சிட்டு போயிடுவான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அந்த டேங்க் மேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மனுஷன் என்ன ஆனார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு ஃபாசிஸ்ட் நாடு இருக்கு இல்லையா, இந்த ஃபாசிஸ்ட் நாட்டில் நீங்கள்லாம் சேர்ந்து கத்துனீங்கன்னா உங்களுடைய டிமாண்டை, இந்த கும்பலுடைய டிமாண்டை அரசு கேட்குறாங்க அப்படின்றது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ராட்டஸ்ட் பண்ணவே கூடாதா? ப்ராட்டஸ்ட் பண்ணால் அதுக்கு கேட்டு பணிஞ்சு போகிறது தப்பானா தப்பும் இல்லை. ஏன்னா ஜென்யூனாக ஒரு தப்பு நடந்திருக்கு, உண்மையாகவே ஒரு தவறு நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்திருக்கு, அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும். ஆனால் அரசுக்கிட்ட டிமாண்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் யார்? இந்த கும்பலா? இந்த ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு இவனுங்கெல்லாம் ஆன்லைனில் வந்து ரீல்ஸ் போடுற இந்த கும்பலா? எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி, அது செத்து போச்சு. அந்த செத்துப்போன கட்சி இந்த கும்பலை பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஒரு வேலையை செய்யணும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அரசு இதுக்கு பணிஞ்சு போகிறது தப்பு. அப்போ ஒரு ரெசிக்னேஷன் அப்படின்றது உண்மையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ந்து அரசு மேலே ஒரு தப்பு இருக்குது, அரசு மாணவர்களுடைய எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி பண்ணலை அப்படின்ற அந்த பட்சத்தில் அரசு செவி மடுக்கணுமே தவிர இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, 10 பேர் சேர்ந்துக்கிட்டு இவன் அரசை வந்து அழுத்தம் கொடுத்தான் அப்படின்றதுனாலே அரசு இவன் சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையான ப்ராட்டஸ்ட்ன்றது வேற. பட் என்னுடைய பிரச்சனைன்றது ப்ராட்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை, பண்ணணும். ஆனால் இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, அப்போ நமக்கு இன்றைக்கி ஹீரோயின் யார் அப்படின்னா ஜோதிகா. இன்றைக்கி மார்னிங் இவங்க ட்வீட் போட்டாங்க, ட்வீட்டில் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு, அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி இவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்களா, இன்றைக்கி ஈவினிங் நடந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தமாகும்னா ஜோதிகாலாம் ஒரு பெரிய ஆள். எப்படி 5 வருஷம் சினிமா வாய்ப்பும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்த ஜோதிகா இன்றைக்கி இவங்கெல்லாம் இன்றைக்கி மாணவர்களுடைய வழிகாட்டி. அப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இது என்னென்னா, ராகுல் காந்தி சரி ஓகே, இப்போ வந்து அமைச்சர் பதவி விலகியாச்சு. ராகுல் காந்தி இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு இன்றைக்கி சாயங்காலம், the time has come to remove this government. எப்படியா, அரசாங்கத்தை அகற்றுவதற்கான நேரம் வந்துருச்சு, அகற்றுங்க. யார் உங்களை வேணான்னு சொன்னால்? 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போச்சு. இன்றைக்கி 2026, 12 வருஷம் ஆகுது. உங்களை யாருங்க தேர்தலில் உங்களை போட்டியிட வேணான்னு யார் சொன்னாங்களா? உங்களுக்கு போட்டியிடுறதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. எந்த அளவு கொடுத்தாங்கன்னா, ரேபரேலி அங்கே ஒரு தொகுதி, வயநாடு. நீ இவ்வளோ பெரிய சூரப்புலி தானே, நீ இவ்வளோ பெரிய ஆள் தானே, நீங்கள் இந்த 2 தொகுதியில் ஏன் போட்டியிடணும்? தோற்றுருவோன்னு தெரியும் இல்லையா, தோற்றுருவோன்னு தெரியும். ஏன்னா மக்கள் உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு காங்கிரஸ்காரனுக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம ஊரில் தான் உண்டு. நான் திருப்பி சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு பேசினேன் அந்த சீனா எக்ஸாம்பிளுக்கு வரேன். சீனாவில் எதிர்க்கட்சின்னு ஒன்று இல்லை, ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளரை கூட நீங்கள் போட்டியிட முடியாது, உங்களை முடிச்சு விட்ருவாங்க. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் உங்களுக்கு போட்டியிடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே கட்சி நடத்த முடியும், நீங்கள் இங்கே தேர்தலில் நிற்க முடியும். இந்த கரப்பாம்பூச்சி கும்பலுமே தைரியம் இருந்தால் தேர்தலில் போய் நில்லுங்க. தேர்தலில் போய் நின்று மக்களுடைய வாக்கை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் கிழிக்கிறதெல்லாம் கிழிக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு 10 பேர் கும்பலை சேர்த்துக்கிட்டு இவன் அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணுறான். இதை பயன்படுத்தி இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, அரசாங்கத்தை நம்ம அகற்ற போகிறோம். அப்போ என்ன செய்யணும்னா, 2029 எலெக்ஷன் வருதா, அந்த எலெக்ஷனில் ஒழுங்காக நின்று மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டு, இந்த அரசு ரொம்ப தப்பாக இருக்காங்க, நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சுவாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே மக்கள் கிடையாது, இதெல்லாம் கும்பல், இதெல்லாம் மாப். இந்த மாபெல்லாம் போராடி, இது ப்ராட்டஸ்டும் கிடையாது, இது ஒரு வன்முறை கும்பல் வன்முறை செஞ்சு அரசாங்கத்தை பணிய வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரசிடென்ஸாக இருக்கும். நான் இதை ஏற்க மாட்டேன். ஆனால் இவங்க இப்படி செஞ்ச உடனே இந்த வேவில் நம்மளும் அப்படியே இப்படி போகலான்னு சொல்லி இவர் அரசாங்கத்தை அகற்ற போகிறோம். அப்போ இவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, மோடி வந்து பதவி விலகணும்னு சொல்லி எல்லாம் போராடுங்கன்னு இவர் மக்களை திருப்பி தூண்டி விடுறாரு. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அரசு ராகுல் காந்தியை உள்ளே வச்சு நல்லா மிதிக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா நியாயமான முறையில் போராடி ஒரு போராட்டம் ஒன்று பண்ணி, அந்த போராட்டத்துக்குன்னு நீங்கள் ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்ணி அமைச்சர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. மோடி இதுக்கு பொறுப்பேற்கணுமானா பொறுப்பேற்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அரசாங்கத்தை அகற்றணுமா. அது என்ன வார்த்தை? the time has come to remove this government. எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? ஏற்கனவே இங்கெல்லாம் வந்து கொந்தளிச்சு போய் ஒரு மாப் மைண்ட் செட்டில் அத்தனை பேர் இருக்கான். இவனை இப்போ தூண்டி விடுற வேலையை ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அரசாங்கம் இந்த மாதிரி காலி பசங்களுக்கெல்லாம் பணிஞ்சு போனாங்கன்னா இது இப்படி தான் ஆகும். இப்போ என்ன ஆகும் தெரியுமா, அரசாங்கத்துக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட்
ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு கும்பல் சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ என்ன, இது ஒரு சிக்னல். என்ன சிக்னல்னா, எதிர்காலத்தில் இன்னொரு மாப், இன்னொரு கும்பல் இதே மாதிரி நிறைய கூட்டத்தை சோஷியல் மீடியாலையும் தெருக்கள்லையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னா, ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறத விட்டுட்டு இந்த கும்பல்லாம் சேர்ந்து நம்ம இப்படி செய்யலாம் போலன்னு ஒரு சிக்னல் இங்கே போகும். நான் திருப்பி அடிக்கடி சொல்கிற அந்த இன்சென்டிவ் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு இன்சென்டிவ். அப்போ அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்னா, உனக்கு என்ன டிமாண்ட், உன் டிமாண்டுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா, இது வேலிட் பாயிண்ட் தானா அப்படின்னு கேட்டு அரசு பேசியிருக்கணுமே தவிர, இந்த மாதிரி கும்பலுக்கெல்லாம் பயந்து போயிட்டு இவங்க இப்போ ரிசைன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ டெமோக்ரஸியில் ப்ராட்டஸ்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஃபார்ம் தான். அமைதியான முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக பாட்டு பாடி, இங்கெல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க. பாட்டு பாடி நீங்கள் கூச்சல் போட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, யார் செய்யணும்னு இருக்குது. இவன் யாருங்க, 2 monthsக்கு முன்னால் வரைக்கும் இவன் எவனே தெரியாது. எனக்கு இதான் பிரச்சனை. அப்போது இங்கே மாப் மென்டாலிட்டியை நம்ம வளர்த்து விடுறோமோ, மாப் கிட்ட நம்ம பவரை கொடுக்குறோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது டெமோக்ராட்டிக் நாடுகளுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய, வேட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு இன்னொரு கும்பல் சேர்ந்தான்னா, எனக்கு நீட்டு மட்டும் இல்லை, எனக்கு JEE வேண்டாம் அப்படிம்பா, எனக்கு TNPSCயில் பிரச்சனையாக இருக்குது, கம்மியான மார்க் எடுத்துட்டேன், ஆனால் என்னைய உள்ள விடுன்னு ஒரு 10 பேர் கூச்சல் போட்டான்னா, இதுக்கு அரசு கேட்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மோடியினுடைய அரசாங்கத்துக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி மாபுக்கெலாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோன்னு வைங்களேன், இது டெமோக்ரஸி அப்படின்ற விஷயத்தையே அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்தி அரசாங்கத்தை ஒரு மாக்கரியாக மாற்றிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த கும்பலுக்கு அரசு ஏன் பணியணும் அப்படின்ற ஒரு வருத்தமான கேள்வி எனக்கு இருக்குது.